லேர்னர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் வந்து பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி 6th கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். சயின்ஸும் பார்த்துட்டோம், அதே மாதிரி சோஷியல் சயின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 7th வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7th நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு முன்னாடியே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜாகிரஃபி வந்து நம்ம பார்க்கலாம். ஜாகிரஃபி முடித்ததுக்கப்புறம் பாலிட்டி முடித்ததுக்கப்புறம் எக்கானமி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்ட் வந்து பார்க்கலாம். அதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் மொத்தம் இருக்கிறது 3 லெசன் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா 178 கேள்வி. இது கொஞ்சம் பெரிய லெசன் தான், பார்க்கலாம். ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின், அதுக்கான ஆன்சரும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா புவியின் உள்ளமைப்பு. முதல் கேள்வி, நாம் வாழும் இப்புவியானது பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டது. 2, வானளாவிய மலைகள், உயர் பீடபூமிகள், பரந்த சமவெளிகள், ஆழ் பள்ளத்தாக்குகள் மற்றும் பல நிலத்தோற்றங்கள் எங்கு அமைந்துள்ளன? புவியின் மேற்பரப்பில். 3, புவியின் உள் அமைப்பினை எதனோடு ஒப்பிடலாம்? ஓர் ஆப்பிள் பழம். 4, புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவிக்கோளம் எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 5, புவிகோளத்தின் 3 அடுக்குகள். புவி மேலோடு, கவசம், புவி கருவம். 6, புவியின் வெளிப்புற அடுக்கு. புவி மேலோடு. 7, புவி மேலோட்டின் சராசரி பருமன் 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை. 8, புவி மேலோட்டின் கண்ட பகுதிகளின் பருமன் 35 கிலோமீட்டர். 9, புவி மேலோட்டின் கடற்தளங்களின் பருமன் 5 கிலோமீட்டர். புவி மேலோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட சராசரி பருமன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5லிருந்து 30 கிலோமீட்டர். இதுவே கண்ட பகுதியில் அதோட பருமன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு 35 கிலோமீட்டரும், கடற்தளத்தில் புவி மேலோட்டோட பருமன் வந்துட்டு 5 கிலோமீட்டர்லேயும் வந்துட்டு இருக்கும். 10, கண்டத்தின் மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் கண்ட பகுதிகளின் அடர்த்தி எதை விட குறைந்தே காணப்படுகிறது? கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்து காணப்படுகிறது. 11, கண்ட பகுதிகளின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்து காணப்படுவதற்கான காரணம் கடல் மேலோடு இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும். 12, கடல் மேற்பரப்பானது எந்த பாறையால் ஆனது? பசால்ட் பாறையால் ஆனது. 13, பூமி ஒரு, இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, நீல நிற கோள். 14, பூமி நீல நிறத்தில் காணப்படுவதற்கான காரணம் 71% பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அதனால தான் இது வந்துட்டு பூமி வந்து நீல நிறமாக காட்சியளிக்குது. நீல நிறமாக காட்சியளிக்கிறதுனால பூமியை வந்துட்டு நீல நிறக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 15, புவி மேலோடு எத்தனை பிரத்யேக பிரிவுகளை கொண்டது? 2 பிரத்யேக பிரிவுகளை கொண்டது. அதுக்கப்புறம் 16, கண்டங்களின் மேற்பகுதி எதனால் ஆனது? கண்டங்களின் மேற்பகுதி கருங்கற்பாறைகளால் ஆனது. 17, புவியின் மேலோடு எந்த கனிம கூறுகளால் ஆனது? சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது. ஸோ புவியின் மேலோடு சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது. 18, புவியின் மேலோடு முக்கிய கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனதால் இப்பகுதியை சியால் என்று அழைக்கிறோம். இப்போ சியால் அப்படின்றது புவியின் மேலோடு. எதனாலே நம்ம வந்து இதை சியால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிலிக்கா மற்றும் அலுமினியமால் இந்த பகுதி, அதாவது புவியின் மேலோடு ஆனதுனால இந்த பகுதியை வந்துட்டு நம்ம சியால் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 19, சியாலின் சராசரி அடர்த்தி 2.7 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 20, அடர்ந்த பசால்ட் பாறைகளாலான ஒரு தொடர்ச்சியான பிரதேசம் மேலோட்டின் கீழ்ப்பகுதி. ஃபஸ்ட்டு புவி மேலோடு பார்த்தோமா, இப்போ மேலோடு வந்து பசால்ட் பாறைகளால் ஆனது, அதோட கீழ்ப்பகுதியும் பசால்ட் பாறை தான். ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப
அடர்ந்து, அதாவது ரொம்ப வந்துட்டு இதுவாக வந்துட்டு இருக்கும், பக்கத்தில் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அடர்த்தி மிகுந்த பகுதியாக இருக்கும். இது அப்படின்னா மேலோட்டின் கீழ்ப்பகுதி. 21 கடல் தரைகளாலான மேலோட்டின் கீழ்ப்பகுதி எந்த மூலக்கூறுகளை கொண்டு அமைந்துள்ளது? சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். இதே மேலோடு நம்ம என்ன கனிமங்கள் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா மற்றும் அலுமினியம் பார்த்தோம். அதனால் புவி மேலோடு வந்து சியால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்ற டேட்டாவும் பார்த்தோம். மேலோட்டின் கீழ்ப்பகுதி வந்துட்டு சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இந்த கனிமங்களால் ஆனது. 22 சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்த மேலோட்டின் கீழ்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிமா. அது வந்து சியால் அப்படின்றோம். மேலோட்டின் கீழ்ப்பகுதி வந்துட்டு சிமா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை சிமா அப்படின்றோம் அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் சேர்ந்த கலவையினால் ஆகியிருக்கிறதுனால இதை வந்துட்டு சிமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். 23 சிமாவின் சராசரி அடர்த்தி 3 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். இதுவே சியாலோட சராசரி அடர்த்தி வந்துட்டு 2.7 கிராம். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா தான். சிமா வந்துட்டு 3 கிராம். 24 புவி மேலோட்டின் கருப்பொருளாக அமைவது? சியாலும் சிமாவும். 25 சியாலின் அடர்த்தி எதை விட குறைவு? சிமா அடர்த்தியை விட குறைவு. ஏன்னா அங்கே வந்துட்டு பசால்ட் பாறை இருக்கும், ஆனால் ரொம்ப அடர்த்தியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதுவே புவி மேலோட்டு கீழே வந்து ரொம்ப அடர்ந்த பசால்ட் பாறை இருக்கிறதுனால இதோட அடர்த்தி வந்துட்டு, அதாவது சிமாவோட அடர்த்தி வந்துட்டு அதிகம். 26 சிமா அடுக்கின் மீது மிதப்பது? சியால். 27 புவி மேலோட்டின் கீழ் அடுக்கு கவசம். 28 புவி மேலோடும் கவசமும் எந்த எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது? மோஹோரோவிசிக். 29 கவசத்தின் தடிமன் 2900 கிலோமீட்டர். 30 கவசத்தின் 2 பிரிவுகள், ஒன்று வந்து மேல் கவசம், இன்னொன்று வந்து கீழ்கவசம். 31 மேல் கவசத்தின் அடர்த்தி 3.4 முதல் 4.4 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். 32 மேல் கவசத்தின் ஆழம் 700 கிலோமீட்டர். 33 கீழ்கவசத்தின் அடர்த்தி 4.4 முதல் 5.5 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். அதாவது கீழ்கவசத்தோட அடர்த்தி. 34 கீழ்கவசத்தின் ஆழம் 700 முதல் 2900 கிலோமீட்டர் வரை. 35 புவியின் மையப்பகுதி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? புவிக்கருவம். 36 புவிக்கருவம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேரிஸ்பியர். 37 புவிக்கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது? வெய்சாட்-குட்டன்பர்க். இதுவே வந்து நம்ம புவி மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையில எல்லையாக இருக்கிறது மோஹோரோவிசிக். இதுவே வந்துட்டு புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது வந்து வெய்சாட்-குட்டன்பர்க். 38 புவி கருவத்தின் 2 அடுக்குகள் வெளிக்கருவம் உட்கருவம். எல்லாத்துலேயும் வந்துட்டு 2 இருக்கும், ஒன்று வந்துட்டு வெளி, இன்னொன்று வந்துட்டு உள். 39 திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது? வெளிக்கருவம். 40 வெளிக்கருவத்தின் ஆழம் 2900 கிலோமீட்டர் முதல் 5150 கிலோமீட்டர். 41 புவி கருவத்தில் திடநிலையில் இருப்பது? உட்கருவம். வெளிக்கருவம் வந்துட்டு குழம்பாலானது, அதே உட்கருவம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது திடநிலையில் இருக்கும். 42 புவி கருவத்தின் உட்கருவம் திடநிலையில் உள்ள எதனால் ஆனது? நிக்கல் மற்றும் இரும்பு. 43 அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுவது? உட்கருவம். 44 உட்கருவம் நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனதால் நைஃப் என அழைக்கப்படுகிறது. ஸோ நிக்கல் வந்து Ni, இரும்பு வந்துட்டு Fe, அதனால தான் இது வந்து நைஃப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. 45 நைஃப் என்ற உட்கருவத்தின் ஆழம் 5150 முதல் 6370 கிலோமீட்டர். 46
உட்கருவத்தின் அடர்த்தி 13 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். 47 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு எத்தனை சதவீதம்? 1%. 48 புவியின் கொள்ளளவில் கவசத்தின் சதவீதம் 84%. 49 புவியின் கொள்ளளவில் புவிக்கருவத்தின் சதவீதம் 15%. ஸோ அப்போ வந்துட்டு அதிகமாக கொள்ளளவு எது இருக்குது அப்படின்னா கவசம். எவ்வளவு சதவிகிதம் அப்படின்னா 84. அதுக்கப்புறம் வந்துட்டு 15% இருக்கிறது புவிக்கருவம், 1% இருக்கிறது புவி மேலோடு. 50 புவியின் ஆரம் 6371 கிலோமீட்டர். 51 பாறை கோளத்தில் ஏற்படும் உடைப்பின் காரணமாக உருவாவது புவித்தட்டுகள். 52 புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கு அஸ்தினோஸ்பியர். 53 ஒவ்வொரு நிலத்தட்டும் டேஷ் தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழுள்ள மென் அடுக்கின் மேல் மிதக்கின்றன. கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ மிதக்கின்றன. 54 புவியின் உட்புறத்தில் இருந்து வெளிப்படும் வெப்பமானது எந்த தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது? கண்டத்தட்டுகள் அல்லது கடற்தட்டுகள். 55 வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நகர்வது கண்டத்தட்டுகள் அல்லது கடற்தட்டுகள். 56 ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகிச் செல்லும் போது அகன்ற பிளவுகளை பூமியின் மேற்பரப்பில் உருவாக்குவது கண்டத்தட்டுகள் அல்லது கடற்தட்டுகள். 57 ஒரு கடற்தட்டானது கண்டத்தட்டின் மேல் மோதும்போது அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு கண்டத்தட்டின் கீழே சென்று விடுகிறது. 58 கண்டத்தட்டின் கீழே கடற்தட்டு செல்வதினால் மேற்பரப்பு வெப்பம் அடைந்து உருகத் தொடங்கி கண்டத்தட்டுக்களின் விளிம்பு பகுதியில் எரிமலைகளாக உருவெடுக்கின்றன. 59 தட்டுகளின் இடையே அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும் போது உருவாவது கடல் அகழிகள். 60 சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும் போது வளைந்து உருவாக்குவது மடிப்புகள். ஸோ நம்மளோட இமயமலையெல்லாம் இப்படி தான் வந்துட்டு உருவாகி இருக்கும். 61 தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதி உருவாக்கிய சிகரம் இமயமலை சிகரங்கள். இது வந்துட்டு நம்மளோட இந்த தட்டு கடல் தட்டு எல்லாமே ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கும். கீழே இருக்க டெத்தீஸ் அப்படின்ற ஒரு கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை வந்துட்டு உருவாகி இருக்கும். 62 புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவது கண்டத்தட்டு நகர்வுகள். 63 புவியின் நகர்வுகளை அதன் டேஷ் அடிப்படையில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆக்க சக்திகளின் அடிப்படையில். 64 புவி நகர்வுகளின் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் இரண்டு பிரிவுகள். ஒன்று வந்து அக உந்து சக்திகள், இரண்டாவது புற உந்து சக்திகள். 65 புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள். 66 புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள். 67 விரைவான எதிர்பாராத நகர்வுகளை ஏற்படுத்துவது அக உந்து சக்திகள். 68 வேகம் குறைந்த நகர்வுகளை ஏற்படுத்துவது புற உந்து சக்திகள். 69 அக உந்து சக்திகள் புவியின் மேற்பரப்பில் ஏற்படுத்தும் அளவற்ற பேரழிவுகள் எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கம். 70 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறை கோளம். 71 புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதையே நிலநடுக்கம் என்கிறோம். 72 எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை நிலநடுக்க மையம். 73 நிலநடுக்க மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி
நிலநடுக்க மேல்மையப்புள்ளி, அதாவது எபிசென்டர். 74 நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் பல்வேறு திசைகளில் பயணிக்கின்றன. 75 புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வுமானி, அதாவது சிஸ்மோகிராஃப். 76 நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை எந்த அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர்? ரிக்டர் அளவை கொண்டு. 77 ரிக்டர் அளவு எதில் தொடங்கி எதுவரை உள்ளது? 0 முதல் 9 வரை. 78 புவி மேலோட்டின் ஒரு பகுதியானது பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட பகுதிகளின் கீழ் இறங்குவது எதற்கான முக்கிய காரணம்? நிலநடுக்கத்திற்கான முக்கிய காரணம். 79 இளகிய கற்குழம்பு புவியோட்டின் கீழே திடீரென வேகமாக நகரும் பொழுது மேற்பகுதியில் ஏற்படும் அழுத்தம் பாறைகளை உடையச் செய்கிறது. 80 புவி மேற்பரப்பில் அலைகளை பரவச் செய்வது புவியதிர்வு. 81 புவியின் மேலோட்டில் பிளவை ஏற்படுத்துவது புவியதிர்வு. 82 புவிப்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவது நிலநடுக்கம். 83 மலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்துவது நிலநடுக்கம். 84 நிலநடுக்கத்தின் முக்கிய விளைவு கட்டடங்கள் இடிந்து விழுவது. 85 நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிப்படைவது நிலத்தடி நீர் அமைப்பு. 86 நிலநடுக்கத்தால் ஏற்படும் மற்றோர் முக்கிய ஆபத்து தீப்பற்றுதல். 87 இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. நில அதிர்வலைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 88 3 வகையான நில அதிர்வலைகள். ஒன்று பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள். இரண்டாவது எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள். மூன்றாவது எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள். ஸோ 3 வகையான நில அதிர்வு அலைகள் இருக்குது. அது பி அலை, எஸ் அலைகள், எல் அலைகள். பி அலைகளை இன்னொரு பேர் அழுத்த அலைகள். அதே மாதிரி எஸ் அலைகளுக்கு இன்னொரு பெயர் முறிவு அலைகள். எல் அலைகளுக்கு இன்னொரு பெயர் மேற்பரப்பு அலைகள். 89 கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரையோரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் பேரலைகள். 90 சில நேரங்களில் புவி அதிர்வலைகளால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதங்களை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பெரிய அணைகளும் அதனால் ஏற்படும் வெள்ளமும். 9 நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிப்பது சுனாமி. 92 சுனாமி என்பது டேஷ் சொற்றொடர் ஜப்பானிய சொற்றொடர். 93 சுனாமியின் நிகழ்வு அதிகம் காணப்படும் பகுதி ஜப்பானிய கடலோர பகுதி, அதுக்கப்புறம் பசிபிக் கடலோர பகுதி. இந்த 2 இடத்துலையுமே சுனாமியோட நிகழ்வு அதிகமாக இருக்கும். 94 பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. இந்திய பெருங்கடலில் சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது? 26 டிசம்பர் 2004. 95 இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி எந்தெந்த நாடுகளில் கடலோர பகுதிகளில் பெரும் சேதத்தை தோற்றுவித்தது? இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து. 96 நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் எதனை ஒட்டியே ஏற்படுகின்றன? எரிமலை பகுதிகளை ஒட்டியே. 97 உலகின் நிலநடுக்க பகுதிகளின் பெரும் பகுதி எந்த பகுதியில் அமைந்துள்ளது? பசிபிக் பெருங்கடல் பகுதியில். 98 உலகில் 68% நிலநடுக்கங்கள் எங்கு ஏற்படுகின்றன? பசிபிக் பெருங்கடல் பகுதியில். 99 31% நிலநடுக்கங்கள் எங்கு ஏற்படுகின்றன? ஆசியா கண்டத்திலுள்ள இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும். 100 1% நிலநடுக்கம் எங்கு ஏற்படுகிறது?
வட ஆப்பிரிக்கா, செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளில். அப்போது 31% வந்து எங்கன்னா ஏஷியாலேயும், அதுக்கப்புறம் வடமேற்கு சீனாலேயும். அதே 1% வந்துட்டு வட ஆப்பிரிக்காவில் செங்கடல் சாக்கடல் பகுதிகள்லையும் ஏற்படும். 101 இந்தியாவில் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டு இருப்பது. இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள். 102 உத்தரகாசியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 1991. 103 சமோலியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 1999. 104 நிலநடுக்க பாதிப்புகள் அற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்காண பீடபூமியிலேயே 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. தக்காண பீடபூமியில் நிலநடுக்கமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் தக்காண பீடபூமியில் வந்துட்டு 2 நிலநடுக்கம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. 105 தக்காண பீடபூமியில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட இடம். கொய்னா, இன்னொன்று வந்துட்டு லாத்தூர். 106 கொய்னாவில் எப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டது? 1967. 107 லாத்தூரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 1993. 108 புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்து வெளியேறுவது. மாக்மா என்னும் பாறைக்குழம்பு. 109 புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறைக்குழம்பு வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம். 110 எரிமலையின் வாய் பொதுவாக எந்த வடிவத்தில் காணப்படும்? வட்ட வடிவம். 111 சில சமயங்களில் நீராவியுடன் கூடிய எரிமலை பாறைக்குழம்பு வெளியேறுகிறது, அதாவது நீளமான பிளவு மூலம். 112 புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறைக்குழம்பு மாக்மா. 113 மாக்மா புவி மேற்பரப்பிற்கு வரும்போது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது, லாவா. 114 எரிமலையின் திறப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிமலை வாய். 115 காலப்போக்கில் துளை வழியே வெளியேறும் லாவாவும் இதர பொருட்களும் துளை பகுதியைச் சுற்றி படிந்து உருவாக்குவது கூம்பு வடிவ குன்று அல்லது மலை. 116 கூம்பு வடிவ குன்றின் உச்சிப்பகுதியில் தோன்றும் பள்ளம் எரிமலை பள்ளம். 117 எரிமலை வெடிப்பின் போது பொருட்கள் டேஷ் படிந்து வழியை அடைத்து கொள்ளும் வாய்ப்பகுதியில். 118 இப்போது எரிமலை மீண்டும் பயங்கரமாக வெடித்து கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும் வாய்ப்பகுதியில் படிந்து வழியை அடைத்து கொள்ளும் போது. 119 கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் தோன்றும் பெரிய பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரிய எரிமலை வாய். 120 புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. 121 வெப்பத்துடன் சேர்ந்து எது அதிகரிக்கின்றது? அழுத்தம். 122 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு உயருகின்றது? 5 டன்கள். 123 அழுத்தமானது உயரும் நிலையில் புவியினுள் உள்ள பாறையானது குழம்பு நிலைக்கு மாறுகிறது, இதனையே மாக்மா என்கிறோம். ஸோ மாக்மா வெளியில் வந்தது அப்படின்னா அது வந்துட்டு லாவா. 124 மிகுதியான அழுத்த நிலையில் எளிதில் பறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளும் திறன் கொண்டது மாக்மா. 125 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஷ் என்கிறோம், எரிமலை ஆய்வியல். 126 எரிமலை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்?
எரிமலை ஆய்வியலாளர்கள். 127. சில சமயங்களில் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாக நடைபெறுகிறது. இதனை டேஷ் என்கிறோம். பிளவு வெடிப்பு வகை எரிமலை. 128. பிளவு வெடிப்பு வகை எரிமலைகளினால் தோன்றியது சமநிலங்களும் பீடபூமிகளும். 129. பிளவு வெடிப்பு வகை எரிமலைகளினால் தோன்றிய பீடபூமிக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் தக்காண பீடபூமி, வட அமெரிக்காவில் கொலம்பியா பீடபூமி. 130. புவியின் உள்ளேயிருந்து மாக்மா திடீரென வேகமாக வெளியேறுவதால் அது எதை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது? வளிமண்டலத்தை. 131. மாக்மாவோடு வேறு எந்த பொருள்கள் வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது? லாவா, சாம்பல், நீராவி மற்றும் வாயுக்களோடு கற்களும். 132. மாக்மாவோடு லாவா, சாம்பல், நீராவி மற்றும் வாயுக்களோடு கற்களும் தூக்கி எறியப்படும் நிகழ்வை எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் என்கிறோம். 133. கரகாட்டாவோ தீவு எங்கு அமைந்துள்ளது? இந்தோனேஷியா. 134. கரகாட்டாவோ தீவில் உள்ள எரிமலை எப்பொழுது வெடித்து மாக்மாவை வெளியேற்றியது? 27 ஆகஸ்ட் 1883. 135. லாவா பரவல் மற்றும் வேகம் எதை பொறுத்தது? சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது. 136. சிலிக்கா அதிகம் உள்ள லாவா அமில லாவா. 137. சிலிக்கா குறைவாக உள்ள லாவா கார லாவா. 138. மெதுவாக பரவும் லாவா அமில லாவா. 139. வேகமாக பரவும் லாவா கார லாவா. 140. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. அந்தமான் தலைநகரில் இருந்து 138 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ள தீவு பேரன் தீவு. 141. சுமத்ராவில் இருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை பேரன் தீவு. 142. கடைசியாக பேரன் தீவு எப்போது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது? 2017. 143. எரிமலைகள் அதன் செயல்படும் கால அளவு மற்றும் செயல்படும் விதத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகைகள். 144. 3 வகையான எரிமலைகள். ஒன்று செயல்படும் எரிமலை, 2வது உறங்கும் எரிமலை, 3வது செயலிழந்த எரிமலை. 145. அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலை. 146. பசிபிக் கடற்கரையோரமாக உள்ள பெரும்பாலான எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள். 147. உலகமெங்கும் எத்தனை எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் உள்ளன? 600. ஸோ மொத்தமாக உலகத்தில் எத்தனை செயல்படக்கூடிய எரிமலைகள் இருக்குது அப்படின்னா 600. 148. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள செயல்படும் எரிமலை. ஸ்ட்ராம்போலி. 149. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயல்படும் எரிமலை செயின்ட் ஹெலன் எரிமலை. 150. பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள செயல்படும் எரிமலை பினாடுபோ. 151. உலகெங்கும் காணப்படும் 600 செயல்படும் எரிமலைகளில் அடங்குபவை ஸ்ட்ராம்போலி, செயின்ட் ஹெலன், பினாடுபோ. ஸ்ட்ராம்போலி எங்கே இருக்குது? மத்திய தரைக்கடல் பகுதி. செயின்ட் ஹெலன் எங்கே அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். பினாடுபோ பிலிப்பைன்ஸில். 152. உலகில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனா லோ. 153. மௌனா லோ எரிமலை எங்கு அமைந்துள்ளது? ஹவாய் தீவு.
154 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி எரிமலை. 155 பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படலாம் என்ற நிலையில் உள்ள எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள். 156 இத்தாலியில் உள்ள உறங்கும் எரிமலை வெசுவியஸ். 157 ஜப்பானில் உள்ள உறங்கும் எரிமலை பியூஜியாமா. 158 இந்தோனேஷியாவில் உள்ள உறங்கும் எரிமலை கரகடோவா. 159 வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து சுமார் 1000 ஆண்டுகளாக நிறுத்திவிட்ட எரிமலை செயலிழந்த எரிமலை. 160 செயல்படாத எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு. போப்பா, கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இது எல்லாமே செயல்படாத எரிமலைகளுக்கான எடுத்துக்காட்டு. 161 செயலிழந்த எரிமலையான போப்பா எரிமலை எங்கு உள்ளது? மியான்மர். 162 ஆப்பிரிக்காவில் உள்ள செயலிழந்த எரிமலை கிளிமாஞ்சாரோ. 163 எந்த அமைவிடமானது பொதுவாகவே தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையிலேயே காணப்படுகிறது? எரிமலைகளின் அமைவிடம். 164 எரிமலை வெடிப்பு எங்கு ஏற்படுகிறது? அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதிகளில். 165 கடலோரமும் மலை பிரதேசங்களிலும் கடற்கரையோர தீவுகளிலும் கடலுக்கு மத்தியிலும் அமைந்திருப்பது எரிமலை. 166 ஒரு சில எரிமலைகள் எங்கு காணப்படுகின்றன? கண்டங்களின் உட்பகுதியில். 167 முக்கிய நில அதிர்வு பகுதிகளாக விளங்குவது எரிமலை பிரதேசங்கள். 168 உலகில் உள்ள 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள். எங்கெங்கெல்லாம் எரிமலை வந்துட்டு நிகழும் அப்படின்னா பசிபிக் வளையப்பகுதி உலகத்திலேயே, நம்ம இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே பசிபிக் வளையப்பகுதி, மத்திய கண்டப்பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. 169 எந்த எரிமலை பகுதியானது குவிய கடல் தட்டின் எல்லைப் பகுதியில் அமைய பெற்றுள்ளது? பசிபிக் வளையப்பகுதி. 170 மூன்றில் 2 பங்கு எரிமலைகள் எங்கு காணப்படுகின்றன? பசிபிக் வளைய பகுதிகளில். 171 பசிபிக் வளைய பகுதிகளில் 3/2 பங்கு எரிமலைகள் அமைந்திருப்பதால் இப்பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கிறோம். 172 அல்பைன் மலைத்தொடர், எரிமலை பகுதிகள் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் அமைந்திருப்பது மத்திய கண்டப்பகுதி. 173 மத்திய கண்டப்பகுதியில் உள்ள எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா. 174 எந்த ஒரு செயல்படும் எரிமலையும் இல்லாத இடம் இமயமலை பகுதியில். 175 விலகிச் செல்கின்ற தட்டுகளின் எல்லையான மத்திய அட்லாண்டிக் பகுதியில் அமைந்துள்ள எரிமலை பிளவு வடிவ எரிமலை வெளியேற்ற வகையைச் சார்ந்தது. 176 ஐஸ்லாந்து எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? அட்லாண்டிக் மலைத்தொடரில். 177 அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் எந்த வகையான எரிமலைகள் அமைந்துள்ளன? செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன. 178 மத்திய அட்லாண்டிக் பகுதியில் உள்ள எரிமலைகளுக்கு உதாரணம் செயின்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவுகள். இது வந்துட்டு மத்திய அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய எரிமலைகள். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது. மொத்தம் புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின் வந்துட்டு 178. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது தான், பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக் பார்க்கலாம்.
சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, நைஃப் டேஷால் உருவானது? நிக்கல் மற்றும் ஃபெரஸ், அதாவது இரும்பு, அயனுன்னு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு நைஃப். அதுக்கப்புறம் சிலிக்கா மற்றும் அலுமினியம் வந்துட்டு சியால், சிலிக்கா மற்றும் மெக்னீஷியம் வந்துட்டு சிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சியால் அப்படின்றது புவியோட மேலோடு, சிமா அப்படின்றது கவசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஷ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றன? எதோட விளிம்புகளின் அருகில் அப்படின்னா தட்டுகளோட விளிம்புகளின் அருகில். 3, நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம்? ரிக்டர் அளவுகோல். 4, பாறைக்குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? எரிமலை துளை. அதுக்கப்புறம் 5வது கேள்வி, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை? ஸ்ட்ராம்போலி. 6, டேஷ் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த பகுதி அப்படின்னா பசிபிக் வலயம். பசிபிக் வலயம் தான் நெருப்பு வலயம், அதாவது பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு? கருவத்துக்கும் கவசத்திற்கும் இடையே இருப்பது வெய்சாட்-குட்டன்பர்க். மோஹோரோவிசிக் அப்படின்ற ஒரு எல்லைக்கோடு பார்த்தோம். அது வந்துட்டு புவி மேலோடும் புவி கருவத்துக்கும் இடையில இருக்கிறது வந்துட்டு மோஹோரோவிசிக். கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையில இருக்கிறது வெய்சாட்-குட்டன்பர்க். 2வது, நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர்? நில அதிர்வுமானி. 3, பாறைக்குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? எரிமலை வெளியேற்றம். 4, செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் டேஷ் ஆகும்? ஸ்ட்ராம்போலி. 5, எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஷ் என அழைக்கின்றனர்? எரிமலை ஆய்வியல். இது ஆய்வு செய்கிறவங்க எரிமலை ஆய்வியலாளர்கள். அதுக்கப்புறம் பொருந்தாததை வட்டமிடுக. மேலோடு மேக்மா, புவி கருவம், கவசம். இதில் வந்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னா மேக்மா. மேலோடு புவிக்கருவம் கவசம் வந்துட்டு 3 பகுதிகள், அதாவது செறிந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 செறிந்த பகுதிகள். அதில் வந்து மேலோடு புவிக்கருவம் கவசம். மேக்மா வந்து வராது. மேக்மா எதில் வரும் அப்படின்னா எரிமலை வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த பாறை குழம்பு தான் வந்துட்டு மேக்மா அப்படின்னும் லாவா அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொருந்தாதது எது அப்படின்னா மேக்மா. 2வது, நிலநடுக்க மையம், நிலநடுக்க மேல் மையப்புள்ளி, எரிமலை வாய், சிஸ்மிக் அலைகள். இதில் வந்துட்டு பொருந்தாதது எரிமலை வாய். நிலநடுக்க மையம், நிலநடுக்க மேல் மையப்புள்ளி, சிஸ்மிக் அலைகள், இது எல்லாமே நிலநடுக்கத்தை பற்றி இருக்கக்கூடிய டேட்டா. இதில் எரிமலை வாய் வந்துட்டு சம்மந்தம் கிடையாது. அப்போ பொருந்தாதது எரிமலை வாய். 3, உத்தரகாசி, சமோலி, கொய்னா. அதுக்கப்புறம் கரக்கடோவா. கரக்கடோவா வந்துட்டு பொருந்தாதது. கரக்கடோவா நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா செயல்படாத எரிமலைகள் பார்த்தோமா? கரக்கடோவா உறங்கும் எரிமலை, இதான் வந்துட்டு கரக்கடோவா. மீதி வந்துட்டு செயல்படும் எரிமலைகளில் வந்துட்டு பார்த்தோம். அப்போ இதில் பொருந்தாதது வந்துட்டு கரக்கடோவா. 4, லாவா எரிமலை வாய், சிலிக்கா எரிமலை பள்ளம். இதில் பொருந்தாதது வந்துட்டு சிலிக்கா. லாவா வந்து எரிமலை வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த பாறை குழம்பு மாக்மா லாவான்னு சொல்லுவோம். எரிமலை வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த வாய்ப்பகுதி வந்து எரிமலை வாய். அதுக்கப்புறம் அங்கே உருவாகிற பள்ளம் வந்துட்டு எரிமலை பள்ளம். 5, ஸ்ட்ராம்போலி, ஹெலன், ஹவாய், பியூஜியாமா. இதில் வந்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னா ஹவாய். ஸ்ட்ராம்போலி வந்துட்டு மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெலன், பியூஜியாமா, இது எல்லாமே வந்துட்டு உறங்கும் எரிமலைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஹவாய் வந்துட்டு பொருந்தாது. ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஸ்ட்ராம்போலி, உறங்கும் எரிமலை, பியூஜியாமா இது இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராம்போலி இருக்குது, ஹவாய் இருக்குது. இதெல்லாமே செயல்படக்கூடிய எரிமலைகள்.
ஹவாய் வந்து செயல்படக்கூடிய எரிமலை. ஷாம்போலி, ஹெலன், பியூஜியாமா வந்துட்டு உறங்கும் எரிமலை. உறங்கும் எரிமலை அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் காட்டாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் உறங்கும் எரிமலை. நிலநடுக்கம். நிலநடுக்கம் அப்படின்றது திடீர் அதிர்வு. சிமா அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? சிலிக்கா மற்றும் மெக்னீஷியம். சியால் அப்படின்றது சிலிக்கா மற்றும் அலுமினியம். பசிபிக் நெருப்பு வளையம், இது வந்துட்டு உலக எரிமலைகள். அதுக்கப்புறம் சுனாமி அப்படின்றது ஜப்பானிய சொல். கென்யா மலை எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 3, 4, 5, 1, 2 பொறுத்துக்க ஆன்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். கூற்று. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கூற்று. புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடலாம். கரெக்டு. காரணம் வந்து புவியின் உட்பகுதியானது மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும். அதனால் ஆப்பிளோட ஒப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. இரண்டாவது கூற்று. உலகின் 2/3 பங்கு எரிமலைகள் பசிபிக் கடலில் உள்ளன. கரெக்டு. காரணம் வந்து பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கிறோம். இதுவும் கரெக்டு. ஆனால் கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்கவில்லை. டேட்டா தான் சொல்கிறாங்க. கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா 3 பங்கில் வந்துட்டு 2 பங்கு வந்து எரிமலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக்கில் இருக்குது, வேர்ல்டில் இருக்கக்கூடியதில் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து இதை விளக்குற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை வந்துட்டு பசிபிக் நெருப்பு வளையம்னு சொல்கிறோம். இது ஒரு டேட்டா சொல்லுது, இது ஒரு டேட்டா சொல்லுது. அதனால் இது வந்துட்டு சரியாக விளக்கவில்லை. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி. ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் பார்த்துட்டோம், பாக்ஸில் வரக்கூடிய டேட்டாவும் பார்த்துட்டோம், ப்ளஸ் லைன் பை லைன் எடுத்த கொஷின் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து பார்த்துட்டோம். மொத்தம் நம்ம பார்த்தது வந்துட்டு 178 கேள்வி, ப்ளஸ் புக் பேக்கில் வரக்கூடிய கொஷின் அதுக்கான ஆன்சர். ஸோ இதோட கண்டினியூவேஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.